உயர்தர பரீட்சை எழுதும் நோக்கத்தோட 19 வயதுடைய மாணவி ஒருவர் முதலாக பரீட்சை எழுதுவதற்காக பரீட்சை நிலையத்திற்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்படி பரீட்சை எழுதுவதற்காக சென்ற அந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரெயினில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அளவ செல்ற நோக்கத்தோட மீரிகம ரயில் நிலையத்திலிருந்து இவங்க ரயில் ஏறி இருக்கிறாங்க. இதன் போது கொழும்புலேருந்து மட்டக்களப்புக்கு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலில் இவங்க ஏறி இருக்கிறாங்க. இதனால அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படின்றதால இது அளவ ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படலை. இதன் பிறகு தன் தவறான ரயிலில் ஏறினதை உணர்ந்த அந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரயிலில் வச்சு அவங்க அழுதுருக்குறாங்க. இதை பார்த்தா அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் அந்த மாணவியை சாந்தப்படுத்தி, நீங்கள் அழாதீங்க, நான் உங்களுக்கு முச்சக்கர வண்டியில் போகிறதுக்கு காசு தரேன், நீங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி முச்சக்கர வண்டியில் ஏறி பரீட்சை நிலையத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மாணவி வயல்வெளிகளில் இறங்கி நடந்து முச்சக்கர வண்டியை பிடிச்சு பரீட்சை மண்டபத்துக்கு போகிறதுக்குள்ள லேட் ஆகிரும் அப்படின்றதுக்காக அவங்க மேலும் கலக்கமடைஞ்சு அழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதன் போது அந்த விரிவுரையாளர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரயில் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பருக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, உதவி செய்யுமாறு அவர் ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்கிறாரு. இதன் போது அந்த ரயில் கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பொருள் ககவெல கட்டுப்பாட்டு நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிபரை அழைத்து கண்டியிலிருந்து கொழும்புக்கு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில அந்த பொருள் ககவெல ரயில் நிலையத்தில் நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில் இந்த மாணவி செல்லக்கூடிய அந்த ரயிலானது எப்போ பொருள் ககவலையை அடையுதோ அதன் போது அந்த மாணவி அங்கிருந்து இறங்கி கண்டியிலிருந்து கொழும்புக்கு செல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி அதாவது தன் செல்ல வேண்டிய அளவை அந்த பகுதிக்கு சென்றலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே முயற்சி செய்து அந்த மாணவியை பரீட்சை நிலையத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் அளவ ரயில் நிலையத்தில் இந்த மாணவி இறங்கியவுடன் முச்சக்கர வண்டிகள் எல்லாத்தையுமே அந்த ரயில் நிலைய அதிகாரிகள் தயார்படுத்தி வைத்திருக்கிறாங்க. இந்த மாணவி இறங்கிய உடனே முச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு பரீட்சை நிலையத்துக்கு செல்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே இந்த ரயில் நிலைய அதிகாரிகள் செய்து வைத்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் அந்த மாணவி சரியான நேரத்துக்கு பரீட்சை நிலையத்துக்கு சென்றதா சொல்லப்படுது. இவ்வாறு அந்த மாணவி சிக்கல்ல இருக்கும் போது அந்த விரிவுரையாளராக இருக்கட்டும், இல்லை அந்த ரயில் நிலைய அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த மாணவிக்காக உதவி செய்தமை ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை ஏற்படுத்தி இருந்ததா பலரும் இப்போ பாராட்டுக்களை தெரிவித்து வராங்க.